அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, அப்போ மிதுன ராசி அன்பர்களே, இந்த ஆனி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குனாக்கா அற்புதமான மாதமாக அமைகிறது. ஸோ நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு ஒரு 7 minutes உங்களுக்கு ஜென்ரல் டாபிக் சொல்லியிருக்கேன். அதில் மெயினாக நான் உங்களுக்கு சொன்னது மோட்ச ராசி வீட்டில் இருக்கக்கூடிய சனி சூரியன் சேர்க்கை. ரொம்ப நாளாக அப்பாவுக்கும் பையனுக்கும் ஆகவே மாட்டேங்குது சாமி. பையன் புரிஞ்சிக்கவே மாட்டுறான், பையன் ரொம்ப இப்படி தெரிகட்டு தெரியறான், அப்பா ரொம்ப வருத்தப்படுறாரு, என் பையன் எப்படி இருக்கலாம், என் பொண்ணு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் பிள்ளைக்கும் ஆகவே மாட்டேங்குது, பசங்க புரிஞ்சிக்க மாட்டேங்குது. இந்த மாதிரியான பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கான பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் நிச்சயமாக மிதுன ராசி என்பர்களே, அதெல்லாம் ஒரு சிறு சிறு பரிகாரங்கள். சூரியனுக்கு ஞாயிற்றுக்கிழமையில் கோதுமை தீபம் ஏற்றுவது, அல்லது அதில் ஒரு பரிகார தீபம் ஏற்றுவது, பசுநெய்யை கொண்டு தீபம் ஏற்றுவது, இது போன்ற அந்த ஹோரையில் டச் பண்ணி ஏற்றினீங்கனாக்கா இந்த அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அது பொம்பளை பசங்களாக இருக்கலாம், ஆம்பளை பசங்களாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம், இதெல்லாம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் மெயினாக கவர்மெண்ட்ஸ், அரசு அதிகாரிகள்லாம் உயர்ந்த ரேங்க்கு நம்ம போவே வேணாங்க. சின்ன சின்ன உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள், ஒரு கலெக்டர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், அல்லது ஒரு பொதுப்பணித்துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், ஒரு அதிகாரிகளாக இருக்கலாம். அப்போ அரசு அதிகாரிகள் சனி சூரியன் சேர்க்கை. அப்போ சனியும் சூரியனும் சேர்க்கின்ற பொழுது குறிப்பிட்டு நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நீர் வளமாக இருக்கலாம், அதே போல் கனிம வளங்களாக இருக்கலாம், விவசாயத்துறையாக இருக்கலாம். அப்போ இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருப்பீர்களே, ஆனால் உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும். இன்னும் சொல்ல போனால் எனதருமை அரசு நண்பர்களே, அரசு அதிகாரி நண்பர்களே, உங்களுக்கு வேலையில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் ஒரு சின்ன தவறு மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம், அல்லது உங்கள் பேரில் ஏதேனும் ஒரு ரிப்போர்ட் இருக்கலாம், அல்லது வேலையில் கொஞ்சம் ட்ரபுள்ஸ், உங்கள் ஹையர் ஆஃபீஸர் உங்களுக்கு கொஞ்சம் ட்ரபுளாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு எதிரியை ஒரு அதிகாரியை உங்களை கார்னர் பண்ணலாம். நான் கையெழுத்து போட மாட்டேன், உங்களுக்கு இது கொடுக்க மாட்டேன் அப்படின்லாம் ஏதாவது கொஞ்சம் ட்ரபுள் பண்ணலாம். அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். எனக்கு வேலை போயிடுச்சு சாமி, எனக்கு இவர் ஜேடி கையெழுத்து போட்டால் தான் எனக்கு நடக்கும் வேலை, நான் சஸ்பெண்டில் இருக்கேன், அல்லது டிபார்ட்மெண்ட் வைஸ் ஒரு என்கொயரியில் இருக்கேன், அண்ட் அவர் டைரக்டர் நான் சேர்மன் நான் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்கிறாரு, அவனை நான் உட்காரவே, நான் இருக்கிறவரெலாம் வேலைக்கு வர முடியாது, இப்படியெல்லாம் சவால் விடுறாங்க சாமி. இதெல்லாம் நிறைய நம்ம மிதுன ராசிக்கு பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரி பழிவாங்கப்படுதல், இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் மிதுன ராசி அன்பர்களே, வேலை உத்தியோகம் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். அதே போல் ப்ரைவேட் ஜாப் செய்யக்கூடியவர்கள், தனியார் துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ப்ரைவேட் ஜாப் பண்ணுறீங்க, அப்போ உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் எனதருமை மிதுன ராசி என்பவர்களே, வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். அதே போல் உங்களுக்கும் வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் மிதுன ராசினா நிச்சயமாக உங்களுக்கு வேலையில் ட்ரபுள் இருக்கத்தான் செய்யும். அதுவும் குறிப்பாக இப்போ இந்த ஏஐ வந்ததுலேருந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் ப்ரைவேட் ஜாப்பில், குறிப்பாக வெளிநாடுகள் இல்லைங்க, இப்போ இந்தியாவிலையும் அது அதோடைய பாதிப்புகள் தெரிய ஆரம்பிக்குது. அப்போது வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சனி பகவான்கிறதால லக்ஷ்மி நரசிம்மர், அயக்ரீவர் போன்ற மலையில் இருக்கக்கூடிய, வனத்தில் இருக்கக்கூடிய, காடுகளில் இருக்கக்கூடிய தெய்வங்கள், தலையற்ற தெய்வங்களுடைய வழிபாடுகள் எல்லாம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது. சனிக்கிழமையில் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக யாருக்கெல்லாம் இந்த வேலை உத்தியோகத்தில் பாதிப்புகள் இருக்கோ அவங்கெல்லாம் சனிக்கிழமையில் இரவு பொழுதில் 8 மணி முதல் 9 மணிக்குள்ளாக, மேக்ஸிமம் எல்லா கோயிலுமே 8 மணிக்கு மூடிடுவாங்க. ஸோ நீங்கள் 7:30க்கெல்லாம் போயிட்டு ஒரு 8 மணிக்கு மேலே, ஒரு 8:01 8:02க்கு நீங்கள் அந்த தீபம் ஏற்றி வழிபாடு செய்வீர்களே. ஆனால் வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குமே. ஆனால் அந்த பிரச்சனைகள் குறைந்து வேலை நிம்மதியாக போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் எனக்கு வேலை போயிடுச்சு சாமி, எனக்கு வேலை கிடைக்குமா? நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு வேலை கிடைக்கும், கவலை வேண்டாம். அப்போ அதுக்குரிய சிறு சிறு தாந்திரிக பரிகாரங்கள் செய்வீர்களே. ஆனால் மிதுன ராசி என்பர்களே, வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும். அதே போல் குடும்ப பிரச்சனைகளும் சரியாகும். கணவன் மனைவி பிரச்சனை, கணவன் மனைவியிடையே வேறுபாடுகள் இருக்குமே. ஆனால்
பிரிஞ்சிருக்கிறோம் சாமி, நாங்கள் ஒன்று சேருவோமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நிச்சயமாக அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் பேசும். ஸோ இருவருடைய ஜாதகத்தையும் வச்சு பார்க்கும்போது தான் அதுக்கு நம்ம ப்ராப்பராக ஆன்சர் பண்ணவும் முடியும். இருந்தாலுமே கூட இந்த ஆணி மாதம் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல தான் திருமண யோகங்கள். ஒரு 35 வயசாகுது, 38 வயசாகுது, இன்னும் கல்யாணம் ஆகலை. அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், இருவராக ஆண் பெண் இருபாளராக இருந்தாலும், ரொம்ப வயசு 35 வயசுங்கிறது ஒரு சின்ன வயசு கிடையாதுங்க, புரியுதுங்களா? அப்போ 36 வயசு 37 வயசில் எத்தனையோ பெண்கள் நாம் பார்க்குறோம் திருமணம் ஆகாமல் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் என்ன ப்ராப்ளம்? நிறைய கண்டிஷன் போடுறது தான் ப்ராப்ளமாக இருக்குது. எனக்கு இப்படி தான் இருக்கணும், இந்த வேலை தான் பார்க்கணும், இதுதான் படிச்சிருக்கணும், நான் இப்படி தான் செஞ்சுப்பேன். தேவையில்லாத வேலைங்க. அப்போது மிதுன ராசி என்பவர்களே, திருமணங்கள் கைகூடும். அதே போல் நிறைய காதல் திருமணங்கள் பார்க்குறோம். அப்பா அம்மா பேச்சை கேட்காம நிறைய எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம், புத்திமதி சொல்கிறோம். ஸோ இந்த காதல் திருமணங்கள் இதெல்லாமே கூட கொஞ்சம் சிந்தித்து செயல்படுவது சிறப்பு. திருமண யோகங்கள் கைகூடும். அதே போல் நிறைய கிராஸ் பண்ணிய உறவுகள், வெளியில் பழகக்கூடியவங்களாக இருக்கலாம், வேலை செய்கிற இடத்துல பழகக்கூடியவங்களாக இருக்கலாம். நல்லா பழகிட்டு இருந்த சாமி திடீர்னு பேசாதன்ட்டாங்க, திடீர்னு வராதன்ட்டாங்க, திடீர்னு பேச மாட்டேங்கிறாங்க, பிளாக் பண்ணிட்டாங்க. சரி, இந்த மாதிரியான ட்ரபிள்ஸ்லாம் இருக்குது. சரி, அந்த மாதிரியான பேசாதவர்களை கூட பேச வைக்க முடியும். அதுக்கெல்லாம் அம்பாளுடைய வாராகி இருக்கிறாள். வாராகி வழிபாடு கை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது. ஸோ மிதுன ராசி அன்பர்களே, வேலை உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும், வருமானங்கள் சிறப்பானதாக இருக்கும். தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையிலே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி தான், குறிப்பாக டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அதாவது நெசவாளர்களை நம்ம ரொம்ப, விவசாயிகளை ரொம்ப மதிக்கிறோம். இந்த ஆனால் நம்மளுடைய நாட்டுடைய முதுகெலும்பே விவசாயம் தான். அதே போல் நெசவாளர்கள் அவங்களையும் நம்ம ரொம்ப மதிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன கஷ்டப்பட்டு தொழில் செய்யக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்குமே இந்த ஆணி மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமைகிறது. கடன் சுமைகள்லாம் குறையும் என்பதை சொல்லிக்கொண்டு, உங்கள்கிட்ட ஏதேனும் தனிப்பட்ட முறையில் கேள்விகள் இருக்குமே ஆனால் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு கேள்விகளை தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம், ஜெய் வர. மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த ஆணி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ச்சியாக பார்க்குறோம். கிரக நிலைகள் அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ராசிநாதன் பார்த்தீங்கன்னா ராசியிலே ஆட்சி பெற்று வலுவாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. அப்போ இந்த காலகட்டத்தில் எண்ணிய அனைத்துமே ஈடேறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அப்போ நீண்ட நாளாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு அது நடக்கலை, இது நடக்கலை, எத்தனையோ முயற்சிகள் எடுத்து எனக்கு வெற்றி பெறலை அப்படின்னு சொல்லி பல்வேறு மன சங்கடங்களில், மனப்பிரச்சனைகளில் இருந்து வந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஏகப்பட்ட விரைய செலவுகளை கடந்த காலங்களில் பார்த்துட்டிங்க. ஆனால் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது இந்த விரைய செலவுகளை தவிர்த்து நல்ல லாபம் வரக்கூடிய நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. அது எப்படி ஏற்பட்டிருக்குன்னா, உங்களோட முயற்சிகள் அனைத்தும் நல்ல வருமானம் தரக்கூடிய முயற்சிகளாகவே இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும். இன்னொன்று, புத்திசாலித்தனமாக பேசக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு, இயற்கையாகவே உண்டு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆளுக்கு ஏற்ற மாதிரி, நேரத்துக்கு ஏற்ற மாதிரி, பொருளுக்கு ஏற்ற மாதிரி, ஆமாம், இரட்டைத்தன்மையில் பேசக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இயல்பாகவே உண்டு. அதை பயன்படுத்தி இந்த காலகட்டத்தில் நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது, அதாவது தொழில் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் வேலை செய்கிறவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அப்போ வேலை செய்கிறவங்களுக்கு குறுபார்வை விழுகுது. அப்போ வேலை செய்கிறவங்க குறுபார்வை விழுகிறதும், அந்த 6 ஆட்சி பெற்று 11 இருக்கிறதும் பார்த்திங்கன்னா, ஏகப்பட்ட இடத்துல பேப்பர் கொடுத்துட்டேன், வேலை கிடைக்கல, பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ முடிச்சிட்டேன், பெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறவங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ஏற்படுது. அதுக்கு இன்னொரு காரணமும் உண்டு. என்னென்னு கேட்டிங்கன்னா, சனி பகவான் ஆணி மாதம் 15ஆம் தேதி வக்ரம் அடைகிறார். அவர் உங்கள் ராசிக்கு எத்தனைக்கு உடையவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8, 9 உடையவர் வக்ரம் அடைகிறார். அவர் வக்ரம் அடைகிறதுனால என்ன நடக்குதுன்னா, வக்ரம் பெற்று உங்களோட 6ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் அவர் பார்க்குறார். அப்போ என்ன நடக்குதுன்னா, வேலை மூலமாக திடீர் வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, திடீர் லாபம் வரக்கூடிய அமைப்பு, எதிர்பாராத வகையில் நிறைய விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நடக்குது. 2ஆம் திருமணத்திற்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் அந்த திருமண வாய்ப்புகள் கைகூடி வரக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லணும்.
அப்புறம் வேறு என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இதே பார்த்தீங்கன்னா 4, 5 கூடையவர் ஒன்றா சேர்ந்து ராசியில் இருக்கிறதுனால பிள்ளைங்களுக்கு நல்லா படிக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஞானம் இருக்கும். அதாவது சரஸ்வதி யோகம்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. அப்போ இயல்பாகவே இவங்களுக்கு இதுவரை சரியாக படிக்கலை அப்படின்னா இனிமேல் நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அப்போ 5 கூடையவன் சுக்கிரன் பார்த்தீங்கன்னா ராசியிலே இருக்கிறதுனால மகாலட்சுமி யோகம், அங்கே புதனும் சேர்ந்துருக்கிறார். அப்போ மகாலட்சுமி யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் மிதுன ராசிக்கு ஏற்பட்டிருக்கு. அப்போ மிதுன ராசி அன்பர்களை பொறுத்தளவில் நீண்ட நாளாக எனக்கு அது நடக்கலை இது நடக்கலை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்ததும், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கோச்சார பலன்கள் எல்லாமே ஆஹா ஓஹோ அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு ஒன்றும் நடக்கலை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்பட போகுது. அப்போ இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக இதுவரைப்பட்ட கஷ்டத்துக்கு ஒரு தீர்வாக இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு, ஆனி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. ஆமாம், தொழிலில், குடும்பத்தில், வருமானத்தில், வேலையில், ஆமாம், அதே போல் இதுவரை இருந்து வந்த சிக்கல்கள், எதிரி தொந்தரவுகளும் உங்களை விட்டு விலகி போயிடும். அதே போல் கடன் கட்டுறதுக்கான வாய்ப்பு கிடச்சிரும். கொஞ்சமாவது கடனை வர வைக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அதற்கான வருமானம், அதற்கான சூழ்நிலையெல்லாம் உருவாகக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாக மிதுன ராசி நேயர்களுக்கு இருக்குது. அப்போ மிதுன ராசியை பொறுத்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா தனவரவு பணவரவு அப்படிங்கிறது நல்லா இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு சனி வக்ரம் அடைகிறது ரொம்ப 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 நல்லது. அப்போ மிதுன ராசியை பொறுத்தவரை 8 வக்ரம் 8 9ஆம் இடத்துல வக்ரம் அடைகிறார். அதே நேரத்தில் அவர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்யாதிபதினு சொல்லக்கூடியவராகவும் இருக்கார். அதே போல் அஷ்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவராகவும் இருக்கிறார். இவர் வக்ரம் அடைந்து பார்க்குற இடங்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 6, 11 பார்க்குறாரு. 6, 11 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உபஜயஸ்தானங்களை பார்க்குறதுனால திடீர் பணவரவு, திடீர் வேலைவாய்ப்பு, திடீர் தொழில் அமைகிறது. ஆமாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். அதே நேரத்தில் இந்த 4.5 மாத காலம் என்பது உங்களுக்கு லாபகரமான மாதமாக தான் இருக்குது. எந்த வகையிலையும் இந்த 4.5 மாதத்தில் நீங்கள் உங்கள் பொருளாதாரத்தை உயர்த்திக்குவீங்க. நீண்ட நாளாக பார்த்தீங்கன்னா ரொம்ப சங்கடப்பட்டுக்கிட்டு எனக்கு எதுவுமே நடக்கலை, எது சொன்னாலும் யார் எது சொன்னாலும் எனக்கு நடக்கலை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் அந்த வருத்தம் தீர்ற அளவுக்கு உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. ஆமாம், அந்த விஷயங்களை சனி பகவானே செய்ய போகிறார். ஆமாம், உங்களுக்கு மாற்றத்தை, ஒரு நல்ல மாற்றத்தை வாழ்க்கையில் உருவாக்குறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த வர்ற 15ஆம் தேதி, ஆனி 15ஆம் தேதிக்கு பிறகு ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. இந்த மாற்றத்தால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் ஏற்பட போகுது. மனநிலையில் கூட உங்களுக்கு மாற்றம் ஏற்பட போகுது. ஒரு நல்ல உயர்வான மனநிலை அப்படிங்கிற ஒரு விஷயம் வரப்போகுது. எதையுமே அறிவுபூர்வமாக நம்பி செயல்படக்கூடியதில் நீங்கள் முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருக்கிறீங்க. அப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அறிவை பயன்படுத்தி சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் ஏற்பட்டிருக்கு உங்களுக்கு. அடுத்து உங்களோட ராசியில் பார்த்தீங்கன்னா மிருகசீடம், திருவாதிரை, புனர்பூசம் அப்படிங்கிற 3 நட்சத்திரங்கள் இருக்குது. அப்போ மிருகசீட நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மிருகசீட நட்சத்திரத்தை பொறுத்தவரை திடீர் தனலாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்பட்டிருக்கு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வெளிநாடு வெளியூர் பயணங்கள், 2ஆம் திருமணத்திற்காக வெயிட் பண்ணக்கூடியவங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா மூத்த சகோதரரோட ஒற்றுமை, இவையெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இருக்குது. அதே நேரத்தில் வெளிநாடு யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் உண்டு உங்களுக்கு. அடுத்து திருவாதிரை நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னா தொழில் வாய்ப்புகள், பல்வேறு தொழில் வாய்ப்புகள் வந்தாலும் எந்த தொழிலை செய்கிறது அப்படின்னு ஒரே கன்ஃபியூஷனில் இருந்தீங்க இல்லையா? இந்த காலகட்டத்தில் எது சரியை எது தப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படுது. அதே நேரத்தில் தொழில்களில் இறுக்கி பிடிக்கக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா வருது. அப்போ என்னென்னா வெளிநாடு சம்மந்தப்பட்ட ஏற்றுமதி இறக்குமதி தொழில்கள்லையும் நீங்கள் செய்யலாம். அதே நேரத்தில் உள்ளூர்லையும் செய்யக்கூடிய தொழில்களும் நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய வகையில் உங்களுக்கு இருக்குது. அடுத்து புனர்பூசம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். புனர்பூச நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சம்
விரயச் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் வீடு வண்டி வாகனங்கள் சார்ந்த செலவுகள் தான் உங்களுக்கு அதிகமாக வரும். அதே நேரத்தில் ஏற்கனவே வாங்கின கடனை கட்டக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதுலாம் இருக்குது. நோய்வாய்ப்பட்டக்கூடிய அதுக்காக செலவு அப்படிங்கிறது கொஞ்சம் குறையக்கூடிய தன்மை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்குது. அப்போ மருத்துவ செலவுகள் குறையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. ஒரு திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் உங்களுக்கு உண்டு. அப்போ இந்த காலகட்டத்தில் ஒரு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய தன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அந்த வகையில் இந்த ஆணி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு மிகவும் சிறப்புடைய மாதமாகவும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட பொருளாதாரத்தை உயர்த்திக்கக்கூடிய மாதமாகவும் உங்களுக்கு சாதகமாக வருகின்ற 4.5 மாதம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்க போகுது. ஏன்னா சனியோட வக்ரவத்தினால் சாதகமாகவே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அவரோட வக்ரவ பார்வை அப்படிங்கிறது 6/11 விழுகிறதுனால பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் முன்னேறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது சிறப்பாகவே உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லணும். அந்த வகையில் மிதுன ராசி அன்பர்களை பொறுத்த வகையில் வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரம் பார்த்தீங்கன்னா விநாயகர் வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டு வரணும். அதே நேரத்தில் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் வக்ரம் அடைகிறதுனாலையும் அவர் மூலமாக நீங்கள் பலன் பெறப்படுறதுனாலையும் என்னென்னா வாரம் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு எண் விளக்கேற்றி வழிபாடு செய்யக்கூடியது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக உங்களுக்கு இருக்குது. அடுத்தடுத்த விஷயங்களில் நீங்கள் கவனம் செலுத்தணும். புது விஷயங்களை தொடங்கணும். அதாவது திட்டமிட்டதை செய்யணும் அப்படின்னா இந்த காலகட்டம் ஒரு உகந்த காலகட்டமாக உங்களுக்கு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் மிதுன ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதையும் தாண்டி ஒரு புது விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களோட ஜாதகத்தில் நம்ம சொல்கிற விஷயங்கள் இதில் நடக்கலை அப்படின்னா உங்களோட ஜெயசாதகத்தில் என்ன அமைப்பு இருக்குது, என்ன திசாபுத்தி நடக்குது, அதே நேரத்தில் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக உங்கள் ஜெயசாதகத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கோச்சார பலனோட நீங்கள் பாருங்கள். ஒரு நல்ல சிறப்பான அமைப்பு அப்படிங்கிறது ஒரு சிறப்பான காலகட்டம் அப்படிங்கிறது இந்த ஆணி மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல தொடக்கமாக அமைகிறது. வாழ்த்துக்கள் மிதுனராசி அன்பர்களே. தைரியத்திற்கே பெயர் போன மிதுனராசி நேயர்களே, உங்களுடைய ராசியில் சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ண போகிறார். 3ஆம் அதிபதி உங்கள் ராசிக்கு வரார். 3ஆம் இடம் என்பது தைரிய வீரிய ஸ்தானாதிபதி உங்கள் ராசிக்கு வரும்போது உங்களுடைய சுய முயற்சிகள் வெற்றி பெறும். அதுவும் பற்றாது உங்களுடைய ராசியில் சுக்கிர பகவான் புதன் பகவான் வராங்க. ராசியில் சுக்கிரன் வரும் காலம் அதீத ஆசைகள் ஏற்படும் காலம். 12ஆம் அதிபதி ராசியில் வரும்போது சுப செலவுகள் ஏற்படும். அத்தை மாமன் உறவுகளால் சற்று செலவுகள் ஏற்படும். அத்தை பொண்ணுக்கு விசேஷம் சார், என் மாமா பொண்ணுக்கு விசேஷம் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இப்போது வரும். 4க்குரியவன் ராசியிலே வரக்கூடிய வாய்ப்புகள், 5க்குரியவன் பஞ்சம ஸ்தானாதிபதி உங்கள் ராசியில் வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் அதிர்ஷ்டத்தை தரப்போகிறது. இந்த ஆணி மாதத்தில் இந்த மிதுன ராசிக்காரர்களுடைய பலாபலன் மிகப்பெரிய ஒரு யோகத்தை தரப்போகிறது. சுக்கிரனுடைய காரகத்தை உணவு தொழில் செய்யக்கூடிய அழகு சாதன பொருட்கள் விற்பனை செய்யக்கூடியவர்கள், பியூட்டிஷியன் வச்சிருக்கக்கூடியவர்கள், புத்தகம் சம்பந்தப்பட்டவர், இந்த ஸ்டேஷனரி வச்சிருக்கக்கூடியவர்கள், டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்தை கையாளக்கூடியவர்கள், ஸ்டாம்ப் டியூட்லாம் வைக்கிறாங்க இல்லையா, பத்திரப்பதிவு பண்ணுறாங்க இல்லையா, இவங்களுக்கு எல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலம் இந்த ஆணி மாதம் அப்படின்னு சொல்லலாம். 12ஆம் இடத்தினுடைய அதிபதி 5ஆம் அதிபதி எல்லாம் ராசியில் வரும் பொழுது நீண்ட தூரம் சற்று தூர பயணம் போய் வர மாதிரி இருக்கும். உத்தியோகத்தில் கொஞ்சம் பயணம் போயிட்டு வருமானத்தை தேடிட்டு வரமே, திரைகடல் ஓடியும் திரவியும் தேடுன்னு சொல்லியிருக்கா. அதனால் நீங்கள் போகக்கூடிய இப்போ பயணம் உங்களுக்கு கூடுதல் வருமானத்தை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. 10ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் ஆட்சி பெறுவது திக்பலம். ஏற்கனவே உங்கள் வேலைலாம் ஸ்ட்ராங் பொசிஷனில் இருந்தால் இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த மாதத்தினுடைய கடைசியில் செவ்வாய் பகவான் ரிஷபத்துக்கு வரார். 12ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் வரார், குரு பகவான் வரார். அப்போ 12ஆம் இடம் பலம் பெற்றால்தான் ஒரு ஜாதகருக்கு தூக்கம் நல்லபடியாக இருக்கும், கனவுகள் நல்லா வராது, கெட்ட துஷ்கனவுகள் எல்லாம் வராது. நல்ல தூக்கம் வரணுனாலே 12ஆம் இடம் சுத்தமாக இருக்கணும், இல்லை 12ஆம் இடத்துல சுபகரங்கள் இருக்கணும். 12ஆம் இடம் பலம் இருந்தால்தான் அவன் பதவியாளனாக வெற்றி கொள்ள முடியும். அதனால் இந்த மாதத்தினுடைய கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா குருமங்கள யோகம் உங்களுக்கு 12ஆம் இடத்துல வேலை செய்யுது. நீங்கள் எங்கே போயிட்டு உங்கள் பாதத்தை வைக்கிறீங்களோ அந்த வீடு சுபிட்சமாக மாறும்.
அவள் உங்களை பாராட்டுவா, உங்களை சேவாத்தி பண்ணுவா, உங்களை உயசத்தியாக நினைக்க போகிறான். அதனால் மிதுன ராசி நேயர்களுக்கு ஏற்கனவே பாக்கிய சனி வேலை பார்த்துன்னு இருக்கு. பாக்கியத்தில் ஆணி 15 பிறகு அந்த சனி பகவான் வக்கரகதி ஆகிறார். வக்கரகதி ஆகத்தில் பூர்வீகத்தில் நீண்ட நாள் சொத்து பிரச்சனை தீர்வு போகுது சார். எங்கள் அப்பா காலத்திலேருந்து இந்த பிரச்சனை சார், சொத்து பிரச்சனை, வழக்கு போட்டிருக்கோம், ரொம்ப நாளாக டிப்ரெஷனில் இருக்குது, எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாத இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இப்போ இந்த மிதுனராசி நேயர்களுக்கு அந்த வழக்குகள் சாதகமாக வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள், அதுக்கு உண்டான கால நேரம் வருது சார். அதெல்லாம் பார்த்து சரி பண்ணிக்கோங்க. 10ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறார். பதவிகள் சற்று மாறி மாறி போகும். ஒன்று ஒரே நிலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உயர்நிலை பதவிகள் கிடைக்கும், இல்லை இன்னொரு வேலைக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், இல்லை ஒரு வேலையிலிருந்து இன்னொரு வேலை ஜாயிண்டாக பண்ணக்கூடிய வேலைகள் எல்லாம் இப்போ உருவாகக்கூடிய மாதமாக இந்த ஆணி மாதம் அமையப் போகின்றது. 4ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். உங்கள் வீட்டில் ஏதாவது இப்போ படி சம்மந்தப்பட்ட வேலைகள் ஏதாவது பூர்த்தி பண்ணால் ஒரு கொத்தனாரை வச்சு செஞ்சுக்கோங்க சார். இந்த படியை நான் இந்த பக்கம் போட்டிருக்கலாம், இந்த பக்கம் போட்டிருக்கலாம். அப்போ வாஸ்து தோஷம் ஏதாவது இருந்தால் இந்த மாதத்தில் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு ஜாதகத்தில் 4ஆம் இடத்துல கேது இருக்குது அப்படின்னா அந்த வீட்டில் ஏதோ ஒரு தோஷம் இருக்குது, வாஸ்து தோஷம் இருக்குது அப்படின்னு பேர். இப்போ கோச்சார ரீதியாக ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது பகவான் அஸ்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறதுனால அந்த தோஷத்தை நீங்கள் சர்ப்பலம் பண்ணுறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் நிறைய கிடைக்கும். அதற்குண்டான சாதகமான காலம் இது, சரி பண்ணிக்கோங்க. மிதுன ராசியில் உள்ள 2ஆம் இடத்துல சுக்கிர பகவானும் புதன் பகவானும் போகிறதுனால உங்களுடைய வாக்கு சாதுரியம் மேலே போகும். அதுவும் இல்லாமல் புதன் அந்த இடத்துல பகையாக இருந்தாலும் சற்று கவனமாக, பேச்சிலும் கொஞ்சம் கவனமாக இருங்க. பெண்களிடம் பேசும்போது கவனமாக இருங்க. மிதுன ராசியில் உள்ள ஆண் நண்பர்கள் பெண்களிடம் பேசும்போது சற்று வாய் அடக்கம் வேண்டும். என்ன பேசுகிறோன்னு சொல்லிட்டு யோசித்து பேசக்கூடிய விஷயத்தை இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியிலிருந்து கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. இருந்தாலும் 2ஆம் இடத்துல சுக்கிரன் வரும்பொழுது உங்களுடைய காரியமே பேசிய காரியத்தை ஜெயிக்கக்கூடிய காரியமாக உங்களுடைய காரியம் அமையப் போகிறது. குருமங்கள யோகமும் சூரியனுடைய சுக்கிரனுடைய புதனுடைய ராசியிலே கூட்டு கிரகங்களுடைய சேர்க்கையும் உங்களுடைய பாவகத்தை பலம் பெறுது. நீங்கள் மிகப்பெரிய ஒரு பலவானாகவும் உங்களுடைய பெயர் புகழ் வெளிச்சத்துக்கு வரக்கூடிய மாதமாகவும் இந்த ஆணி மாதம் இயங்க போகிறது. வண்டி வாகன சேர்க்கை வைத்திருக்கக்கூடிய செகனல் வண்டி வச்சிருக்கிறவங்களுக்கு கூட சிறு சிறு மாற்றங்கள் வரும். அந்த வண்டியை போட்டுட்டு புது வண்டி வாங்கலாம் சார் அப்படி ரொம்ப நாளாக நினச்சிருந்தேன், புது வண்டி வாங்குறதுக்குள்ள நேரம் இப்போ தான் வந்ததுன்ற கூடிய மாதம் உங்களுக்கு இந்த ஆணி மாதம். வண்டி ஏதாவது பழைய வண்டி மாற்றணும்னா இந்த மாதத்தில் மாற்றிக்கலாம். 10ஆம் இடத்துல ராகு, பதவிகள் கிடைக்கும், வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கும், வெளிநாட்டு வருமானங்கள் கிடைக்கும். மீனத்தில் ராகு பகவான் இருக்கார், கோதண்ட ராகு. அப்போ 10ஆம் இடத்தை இப்போ சௌகரியமாக்குறார் உங்களுக்கு. ரொம்ப நாளாக எனக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குது, இன்டர்வியூ மட்டும் அட்டன் பண்ணுறேன், நிறைய ஒரு ப்ரொமோஷனும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய நேர்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதத்தினுடைய கடைசியில் ராகு பகவான் உத்திரட்டாதியில் பயணம் பண்ணுறார், சனியுடைய காரகத்துக்கு வரார். அதனால் உங்கள் தொழிலில் பல கெட்டிக்காரத்தனத்தை நீங்கள் பிரயோகம் பண்ண போகிறீங்க. இந்த மாதம் மிதுன ராசிக்கு ஏற்றம் தருமாறமாக அமையப்போகிறது. வாழ்க வாழ்க வாழ்க. ஒவ்வொரு மாத பலனும் கிரக சஞ்சார ரீதியாக, கோச்சார ரீதியாக கிரகங்கள் எந்த நட்சத்திரத்தில் பாவிக்குது, காலபுருஷ தத்துவப்படி அந்த கிரகங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படின்ற ஒரு பலனை தான் நம்ம வெளிப்படுத்தின்னு இருக்கோம். இந்த கிரக பலம் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் எவ்வாறு செயல்படுகிறது, கோச்சார ரீதியாக உங்கள் ஜனன ஜாதகத்தில் எப்படி இந்த மாதம் நீங்கள் வெற்றி அடைய போகிறீர்கள், அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை பரிசீலனை பண்ணிக்கோங்க. என்னுடைய தனிப்பட்ட குழுவிற்கு வாட்ஸ்அப்பில் பிறந்த தேதி, பிறந்த இடம், பிறந்த நேரம், உங்களுடைய பெயர் இதை மட்டும் அனுப்பி கட்டணம் செலுத்தி உங்களுடைய ஜாதக பலாபலனை முழுமையாக தெரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையில் எல்லாவித சந்தோஷங்களும் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு நான் வணங்கக்கூடிய இந்த உமையவனிடம் மன்றாடி பிரார்த்திக்கிறேன். வாழ்க வாழ்க வளமுடன். சர்வம் சக்திமயம். இப்ப ஆணி மாதம், ஆணி 1 முதல் ஆணி 32 வரை இருக்கக்கூடிய 32 நாட்களுடைய உத்தான பலன்கள் மிதுன ராசிக்கு 15/6/2024 முதல் 16/7/2024 வரை இதற்குரிய 32 நாட்களுக்குரிய மிதுன ராசிக்குரிய சிறப்பு பலன்கள். இப்ப
மிதுன ராசிக்கு இந்த 32 நாட்களுமே யோகத்தை கொடுக்காது. நல்லா பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ நேரங்கள் வந்து ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கிறதுனால பொதுவாக ஏற்கனவே வந்து மிதுன ராசியை பொறுத்தளவு இப்போ மிதுன ராசி இன்னைக்கு ஆணி மாத கிரக அமைப்புகள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்சி பெற்ற புதன் உட்கார்ந்துருக்காரு. சூரியன், சுக்கிரன், புதன் 3 கிரகங்கள் இருக்கு. ரொம்ப வலிமையாக உட்கார்ந்துருக்கு. நினைச்சதெல்லாம் நடக்கும். நல்ல எந்த காரியமாக நினைச்சாலும் நிச்சயம் வெற்றி பெறக்கூடிய ஒரு சிறந்த யோகமான நாட்களாக இந்த ஆணி மாதம் அமைகிறது. மிதுன ராசிக்கு 4ஆம் இடத்தில் வழக்கம் போல கேது உட்கார்ந்துருக்காரு. மிதுன ராசிக்கு வழக்கம் போல வந்து 9ஆம் இடத்தில் சனி, வழக்கம் போல ராகு, அடுத்து வழக்கம் போல இல்லாம செவ்வாய் வெற்றி பெறக்கூடிய எந்த காரியம்னாலும் மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய 11ஆம் இடத்தில் செவ்வாய். பல தொழில் வெற்றிகளை, வியாபார வெற்றிகளை, உத்தியோக வெற்றிகளை, நினைத்த காரியமாக வெற்றி அடையக்கூடிய இடத்தில் அந்த 11ஆம் இடம் மேச ராசியில் செவ்வாய். 12ஆம் இடத்தில் அதாவது உங்கள் 10ஆம் அதிபதி 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு யோகங்களை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதனால் குரு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால பலன், சிறப்பு பலன்கள் அப்படின்னு குறைவு சொல்லிட முடியாது. நல்ல பலன் இருக்கு. மிதுன ராசிக்கு சிறந்த யோகங்களை பெறக்கூடிய அருமையான காலங்கள் இருக்கு. அதை பற்றி பார்ப்போம். சரி, இப்போ இந்த ஆணி மாதம் வந்து 32 நாட்களுமே சிறந்த யோகமான நாளாக இருக்காது. இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8-9 தேதிகள் இதில் சொல்கிறேன். இந்த தேதிகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நல்ல புதிய வேலைக்கு முயற்சி பண்ணலாம். அதே நேரத்தில் அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணலாம். இடம் வீடு வாசலுக்கு முயற்சி பண்ணலாம். இடம் வீடு வாசல் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணலாம். சுபகாரியங்கள், எந்த ஒரு சுபகாரியங்கள் நடத்தலாம். அதே நேரத்தில் வந்து பூ வைக்கலாம், நிச்சயம் பண்ணலாம். இதெல்லாம் நடக்கும். இப்படி நடக்கக்கூடிய நல்ல தேதிகளை தான் நான் சொல்ல போகிறேன். சொத்துக்களை வாங்கலாம், வியாபாரத்தை விருத்தி பண்ணலாம், புதிய தொழில் தொடங்கலாம். புரிஞ்சுட்டீங்களா? அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல கொஞ்சம் புத்திர பாக்கியம், செல்வ யோகங்கள், பூர்வீக சொத்து பெறக்கூடிய யோகங்கள், அரசாங்க வழிக்கு முயற்சி பண்ணக்கூடியது, இப்படி முயற்சிகள்லாம் மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய ஒரு தொழிலில் வந்து நல்ல ஒரு பதவி முன்னேற்றம் பெறக்கூடியது, பார்க்குற உத்தியோகத்தில் பதவி முன்னேற்றங்கள், புதிய வீடு கட்டி பால் காய்ச்சறது, பூ வைக்கிறது, நிச்சயம் பண்ணுறது, இப்படி எல்லா வித சுப காரியங்களுமே நீங்கள் நான் சொல்லக்கூடிய தேதிகளில் சிறந்த வெற்றி பெறக்கூடிய காலங்கள். இப்போ இத்தனை விஷயத்தையுமே ஒவ்வொரு தேதியிலையும் நான் சொன்னால் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆயிரும். அதனால் இந்த அத்தனை காரியங்களும் மிகப்பெரிய வெற்றி. அதாவது கொடுக்கல் வாங்கல், கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள், இப்படி எல்லாவித காரியங்களுமே அந்த நாட்களில் நீங்கள் முயற்சி பண்ணி மிகப்பெரிய வெற்றி அடையலாம். சரிங்களா? அதற்கான விளக்கத்தை அந்த தேதிகளை சொல்கிறேன். முதல்ல வந்து 15/6/2024 இப்போ நான் சொல்லக்கூடிய அத்தனை யோகத்தையும் பெறக்கூடிய அருமையான நாள். 15/6/2024 அன்று பார்த்தீங்கன்னா துளாராசியில் ஆட்சி பெற்ற சுக்கிரனை குருவும் சந்திரனும் இருந்து பார்க்கக்கூடிய ஒரு அருமையான நாள். புரிஞ்சுட்டீங்களா? சுக்கிரன் கலசரக்காரகன், திருமணத்தை நடத்தக்கூடியவன். சந்திரன் உங்கள் உழைப்பு வருமானத்தை, குரு சந்திரன் சேர்ந்து உழைப்பு வருமானம், பதவி முன்னேற்றத்தை தரக்கூடியவர். அப்படிப்பட்ட அருமையான நாள். அடுத்து இந்த ஆணி 8 மட்டும் எந்த ஒரு காரியமும் செய்யாதீங்க. ஆணி 8, அதாவது 22/6/2024 அன்று எந்த காரியத்தையும் செய்யாதீங்க. பிசாசு பண்ணேன்னு வீட்டில் இருங்க. அந்த நாள் சரியில்லாத நாள். எங்கேயும் போகக்கூடாது, எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது. அடுத்து ஆணி 9 ஞாயிற்றுக்கிழமை, அருமையான நாள், ரொம்ப அற்புதமான நாள். எந்த காரியத்தையும் ஈடுபட்டு மிகப்பெரிய வெற்றி. 23/6/2024 பூராட 3ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை குரு பார்க்கக்கூடிய ஒரு அருமையான நாள், ரொம்ப அற்புதமான நாள். எப்பெல்லாம் குரு சந்திரனை பார்க்க அந்த நாள் பூரா ரொம்ப சிறந்த காலமாக அமையும். எந்தெந்த காரியங்கள் வெற்றி அடையலாம் முதலே சொல்லிட்டேன். இது ராசி பலனில் அம்ச பலன். இறைவன் கொடுத்த ராசி அம்சம் 2 கட்டம் இருக்கு. ஒவ்வொரு நாளுக்கும் ராசி அம்சம் சொல்லக்கூடியது. இந்த அம்ச பலனை தான் உங்களுக்கு கணி சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி, அடுத்து நல்ல கவனிங்க. அடுத்து ஆணி 11. இந்த ஆணி 11 ஆங்கில தேதி வந்து 25/6/2024 அன்று
கடகத்தில் திருவோண 4ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை திருவோண 4ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை, அதே நேரம் பார்த்தீங்கன்னா திருவோண 4ஆம் பாதத்தில் ஆட்சி பெற்ற சந்திரனை சூரியன் பார்க்கக்கூடிய அருமையான நாள். சூரியன் பார்க்கக்கூடிய அருமையான நாள், ரொம்ப அற்புதமான யோகமான நாள். அடுத்து ஆணி 13 27/6/2024 அன்று சதய 4ஆம் பாதத்தில் சந்திரன் உச்சம் பெற்ற சுக்கிரனோடு இணைந்து அதற்கு எதிர்முனையில் அந்த சுக்கிரனுடைய பரணி 2ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பார்க்கக்கூடிய ஒரு அருமையான நாள். அதாவது எந்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கிறதோ அந்த நட்சத்திரத்துக்குரிய கிரகம் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு அருமையான நாள். ஆக செவ்வாய் பரணி 2ஆம் பாதத்தில் கண்ணில் உச்சம் பெற்று மீனத்தில் அதற்குரிய சித்திரை, அதாவது பரணி 2இல் செவ்வாய் உச்சம் பெற்று அந்த பரணிக்குரிய சுக்கிரன் மீனத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய அருமையான காலம். செவ்வாய் சுக்கிரன் சந்திக்கும் பொழுது பார்வை மேலும் சந்திரன் அந்த இடத்துல இருக்கக்கூடியது. சந்திரன் உங்களுக்கு மிதுன ராசிக்கு தனகாரன், மிதுன ராசிக்கு தனகாரகன். அதே இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி உங்களுக்கு சுக்கிரன், அவரும் போய் 10ஆம் இடத்துல உச்சம் பெறுகின்றார். அப்போ தொழில், சொத்துக்கள், வருமானங்கள், முன்னேற்றங்கள் அதிகம் பெறக்கூடிய அருமையான காலங்கள். சரி, இந்த வழக்கு நிறைய கொடுத்துக்கிட்டே நேரம் போய்கிட்டே இருக்கும். சரி, அடுத்து ஆணி 13 அடுத்த அருமையான தேதி. இந்த ஆணி 13 27/6/2024 அன்று அதை சொல்லியாச்சு. சதய 4ஆம் பாதத்தில் சொல்லி. அடுத்து இப்போ ஆணி 14. இந்த ஆணி 14 பார்த்தீங்கன்னா 28/6/2024 ஆணி 14 புரட்டாதி 4ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை மீண்டும் சூரியன் பார்க்கக்கூடிய அருமையான நாள். புரட்டாதி 4ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை சூரியன் பார்க்கக்கூடிய, சூரியன் சந்திரனை பார்க்கும்போது நிறைய இந்த புத்திர பாக்கியம், அரசாங்க உத்தியோகம்லாம் நிறைய அதுக்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். அதே நேரத்தில் வியாபாரம், தொழில் வியாபாரம், வருமானம் முன்னேற்றங்கள் அதிகப்படக்கூடிய காலங்கள், வருமானம்லாம் அதிகப்படக்கூடிய காலங்கள். புரட்டாதி 4ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை சூரியன் பார்க்கக்கூடிய அருமையான காலங்கள். சரி, அடுத்து 19 ஆணி 19 ஆணி 19 3/7/2024 அன்று ரோகிணி 2ஆம் பாதத்தில் உச்சம் பெற்ற சந்திரனை, ரோகிணி 2ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய உச்சம் பெற்ற சந்திரனை யார் பார்க்கிறது பார்த்தீங்கன்னா விருச்சிகத்தில் ஆட்சி பெற்ற செவ்வாய். அதாவது உச்சம் பெற்ற ஒரு ஆட்சி பெற்ற செவ்வாய் பார்க்கக்கூடிய ரொம்ப அற்புதமான பூமி, வீடு, வாசல் சம்பந்தப்பட்ட யோகங்கள்லாம் சிறந்து, அரசாங்க உத்தியோகம் பெறக்கூடிய யோகங்கள்லாம் சிறந்து விளங்கக்கூடிய காலங்கள், திருமண யோகங்கள். அடுத்து ஆணி 20. அடுத்து ஆணி 20. இந்த ஆணி 20 4/7/2024 அன்று நல்லா கவனிங்க, மிருகசீர்ஷம் 2ஆம் பாதத்தில் இருக்கும் சந்திரனை, மிருகசீர்ஷம் 2ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பும், அதே நேரத்தில் மீனத்திலிருந்து சூரியன் பார்க்கக்கூடிய இந்த சிறந்த அமைப்புகளும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நாள் அமைய ரொம்ப கஷ்டம், ரொம்ப அருமையான நாள். அப்போ அரசு வேலைகள், வியாபாரங்கள், முன்னேற்றங்கள், திருமண யோகங்கள், வீடு இடம் சம்பந்தப்பட்ட யோகம், அத்தனை யோகங்கள் பெறக்கூடிய காலங்கள். சரி, அடுத்து பார்த்தா ஆணி 30, ஆணி 20க்கு வந்துட்டோம். இப்போ ஆணி 30க்கு வந்துட்டோம். ஆணி 30 ஆணி 20 4/7/2024. இப்போ ஆணி 30. இந்த ஆணி 30 என்பது 14/7/2024 14/7/2024 அன்று சித்திரை 3ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை, சித்திரை 3ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை, அதாவது துளாராசியில் இருக்கக்கூடிய சந்திரனை குரு பார்க்கக்கூடிய ரொம்ப அருமை. அதான் சொல்றேன், குரு சந்திரன் எப்பெல்லாம் பார்த்தாலும் ரொம்ப அருமையான நாள், ரொம்ப யோகமான நாள். குரு பார்க்கக்கூடிய அருமையான நாள். மேலும் அந்த சித்திரை 3ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சந்திரன், அதை சுட்டல எப்போ ஒரு நட்சத்திரம் ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு சந்திரன் இருக்கிறாரோ, எந்த ஒரு கிரகம் இருக்குதோ அந்த நட்சத்திரத்துக்குரிய கிரகம் வலிமை அடையும். வலிமை அடைஞ்சு அதை விட சிறப்பான நாள் எதுவுமே இல்லை. அப்போ அந்த சித்திரை 3ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சந்திரன், மேலும் அந்த சித்திரை நட்சத்திரத்துக்குரிய செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பது, அது ரொம்ப சிறப்பு.
சித்திரை என்பது செவ்வாய், ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த தேதியிலும் சித்திரை 3ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் வலிமை பெற்று குருவால் பார்க்கப்பட்டு, மேலும் அந்த சித்திரை நட்சத்திரத்துக்குரிய செவ்வாயும் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய அருமையான நாள். கிரக வலிமைகள் இப்படித்தான். எந்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கிறதோ அந்த நட்சத்திர கிரகம் ஆட்சி உச்சம் பெறும் பொழுது சிறந்த. இப்ப இது உச்சம், செவ்வாய் உச்சம் பெறுகிறார். சித்திரைனா செவ்வாய். அப்ப அற்புதமான நாளாக அமைகிறது. ஆக ஆணி தொடங்கும் போதும் முதல் நாளே அருமையான நாள். அப்ப ஆணி 30 ஆணி முடியும் போதும் அருமையான நாள். ஆரம்பமும் முடிவும் அமோகமா இருக்கு. ஆக மிதுன ராசிக்கு சிறந்த யோகமான நாட்களாக இந்த நாட்கள் அமையுது. இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்கள் எதுவுமே சரியாக வரல, நடக்கலை, அப்படி உங்களுக்கு எதுவுமே நடக்கலை, எங்களுக்கு எதுவுமே நடக்கலைங்க அப்படின்னு வேதனைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் சரியில்லை. அப்போ கீழே நம்பருக்கு நோட் போயிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க. என்னதான் உங்கள் ஜாதகத்தில் என்ன கோளாறு, ஏன் நடக்கலைன்னு பார்த்துருவோம். நடக்காத காரியங்களை நிச்சயமாக அவரை பார்த்து நடந்துன்னு சொல்லணும். அப்போ ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது, அதாவது நீங்கள் அங்கே போய் பார்த்து இங்கே போய் பார்த்து எங்கெங்கேயோ ஜாதகத்தை தூக்கி அலைஞ்சு தெரிஞ்சு பார்த்துட்டு ஒன்றுமே நடக்கலைன்னு வேதனைப்படுறீங்க. இதுக்கு என்ன காரணம்? ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கலை அப்படின்னா ஒன்று உங்கள் ஜாதகம் தப்பாக இருக்கணும், இல்லாட்டி ஜோசியர் தப்பாக இருக்கணும். இதுதான் உண்மை. ஏன்னா ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஏனென்றால் பிரம்ம வேதத்தால் இறைவனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம். ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். இப்போ உங்க ஜாதகத்தில் கல்யாணம் முடியலையா, வேலையா, உத்தியோகத்தில் பிரச்சனையா, இல்லை குழந்தை இல்லாமல் இருக்கா, சொத்து பிரச்சனைகளா, குடுக்கல் வாங்கல் பிரச்சனைகளா, இல்லை அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணி அரசாங்க வேலை கிடைக்கலையா, குடும்பத்தில் ஒரு கணவன் பிரச்சனைகளா, இல்லை அண்ணன் தம்பி பிரச்சனைகளா, வீட்டில் ஏதாவது செய்வன கோளாறுகளா, இதுக்கெல்லாம் ஜாதகத்தை எங்கெங்கயோ தூக்கி அலைஞ்சு திரிச்சு பார்த்துட்டு எதுவுமே நடக்கலைன்னு வேதனைப்படுறவங்க இங்க ஒரு முறை ஜாதகத்தை கையில் எடுங்க. ஒரு முறை அப்படி ஜாதகத்தை கையில தூக்கியாச்சுன்னா சொன்னது நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும். எப்ப சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்ற உறுதி உத்தரவாதத்தோடு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிதுனம், மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறது பெரிய விசேஷம். புதன் ஆட்சி பெற்று இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது. அது தவிர சுக்கிரனோட சம்பந்தம், சூரியனோட சம்பந்தம் பெற்று இருக்கிறது பெரிய ஏற்றம். இந்த மாதம் பார்த்தாலேயானால் 15/6/2024 16/7/2024 வரை உண்டான மாதத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய யோகம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்பது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் மறைந்திருந்தாலும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். புதிய வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் வீடு மனை வாங்கும் பொழுது கொஞ்சம் லிட்டிகேஷன்ஸ் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா கேது பகவான் 4ஆம் இடத்துல இருக்கார். படிக்கக்கூடிய மாணவியர்கள்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக படிக்கிறது நல்லது. ஏன்னா 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் மனக்லேசத்தை உண்டாக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால், அதாவது மிதுன ராசிக்கு பார்த்தாலேயானால் 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். தந்தையின் மூலியமாக தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது இந்த ட்ரெடிஷ்னலாக வியாபாரம் பண்ணுறவாளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் வெளிநாடு வெளியூர் சம்பந்தமாக, ஏன்னா 10ஆம் அதிபதியும் 12ஆம் இடத்தில் இருக்கிறது விசேஷம். இதன் மூலியமாக வெளியூர் வெளிமாநிலம் போய் வரக்கூடிய வாய்ப்புகள், ஷார்ட் ட்ரிப் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் பொதுவாகவே மாச கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் இந்த 4 கிரகங்களை வச்சு தான் இந்த மாத பலன்களை சொல்லுவோம். 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அதாவது 6-11ன்னு சொல்லக்கூடிய மறைவிடங்கள், ஆபோகிலிஸ்தானமான 11ஆம் இடத்துலலாம் போய் செவ்வாய் கிரகம் இருக்கிறதன் மூலியமாக எல்லா விதமான வெற்றிகளும் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் உங்களுடைய சீனியர் பாராட்டக்கூடிய அளவுக்கு இருக்கும். உங்களுக்கு புதிய ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ப்ரமோஷன் கிடைச்சி அதன் மூலியமாக பணவரவு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. இந்த மாதத்தில் பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கறதுனால புது வேலை அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புது பொறுப்புகள் உங்களுக்கு சேரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் சுக்கிர பகவானும் புத பகவானும் ராசிக்கு 2ஆம் இடத்துல போயிடுறார்.
புத பகவான் ஒரு 10 நாள்லேயே இந்த மாதம் பிறந்த உடனே போய்டுறார். இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதனே 2ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. நினைத்த காரியங்கள் எல்லாம் வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 12ஆம் அதிபதி ராசியிலேயே இருக்கார் அப்படின்னாலும் அவர் சுக்கிரன் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியவர், 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். அதனால் எந்த ஒரு விஷயத்திற்கும் தடை தாமதம் இல்லாமல் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. இந்த மிதுன ராசிக்காரர்கள் பொதுவாக கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேரில் இருக்கிறவங்க, பேங்கிங் அக்கௌண்ட்ஸில் இருக்கிறவங்க, அதை தவிர இந்த அக்கௌண்ட்ஸ் காமர்ஸ் படிச்சுட்டு இருக்கவங்க, திரைத்துறையில் ஆர்ட் டைரக்டர்ஸு, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த மாதம் பார்த்தோன்னா புதிய வேலை கிடைக்கும், புதிய தொழில் அமையும், புதுசாக வியாபாரத்தில் ஒரு பெரிய அந்நிய செலவணி உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவாளுக்கு திடீர் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். மாற்று மதத்தினர், மாற்று இனத்தினர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைகிறது. மொத்தமாகவே இந்த மாதம் பார்த்தடையானால் எது எடுத்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு சிறு செலவுகள் இருந்தாலும் அது சுபத்தை நோக்கியே இருக்கும் அப்படின்றத சொல்கிறோம். இந்த மாதத்தில் எல்லாமே இருந்தாலும் சில முயற்சிகளை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா முயற்சி ஸ்தானாதிபதியும் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறது பெரிய விசேஷம். இருந்தாலும் முயற்சிகளை தவிர்ப்பது சில நாட்கள் நல்லது அப்படின்னு சொல்கிறோம். அந்த சில நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த சந்திராஷ்டம நாட்கள் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தை சொல்கிறோம். 24/6/2024 26/6/2024 வரலும் உண்டான நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். மறைந்த சந்திரன் இருக்கிறதுனால புதிய முடிவு எடுக்க வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம். அதனால் அதற்கு உண்டான பரிகாரம்னு சொல்லக்கூடியது அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் நெல் பச்சரிசி தானம் கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு அமையிறது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாளை போய் சேவிச்சுட்டு வர்றதும், இந்த மாதம் கூர்ம ஜெயந்தி வருது. அதனால் கூர்மாவதாரம்னு சொன்னாலே பூவராக பெருமாளை போய் சேவிச்சுட்டு வர்றதும், கடலூர் பக்கத்தில் பூவராக பெருமாளை போய் சேவிச்சுட்டு வர்றதும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். அதை தவிர பச்சை பயிறு தானம் கொடுங்க. உங்களால் முடிஞ்ச பச்சை பயிறு தானம் கொடுங்க. இல்லை பச்சை பயிறு சுண்டல் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் கொடுத்துட்டு வாங்கோ. எல்லாருக்கும் விநியோகம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்த கஷ்டமும் வரக்கூடிய கஷ்டமும் சூரிய ஒளியை கண்ட பனி போல அதுவே விலகி போகும். பொன்னான மாதமாக இந்த மாதம் அமையும். மிதுன ராசி அதிபதி புதன் சுக்கிரன் சுக்கிரன் உங்கள் 3 பேரும் கூட்டு கிரகம்னு சொல்லுவாங்க. இந்த 3 கூட்டு கிரகங்களும் உங்களோட ராசியிலே இருக்கிறதுனால அதில் 2 சுபர் சுக்கிரன் புதன். இதனால் என்னென்னா உங்களோட அந்தஸ்து, கௌரவம், மதிப்பு, மரியாதை அதெல்லாம் உயரக்கூடிய உற்சாகமான மாதம் இந்த ஆனி மாதம். 4ஆம் பார்வையாக செவ்வாய் 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால சிறு சிறு வீட்டில், அதாவது குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் சிறு சிறு பிரச்சனைகள்லாம் இருக்கும். செவ்வாய் 4ஆவது பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால குடும்பத்தில் கொஞ்சம் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும். அதே மாதிரி யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. இந்த 1 மாத காலகட்டத்தில் வாக்கு கொடுக்காதீங்க. தன பற்றாக்குறை கொஞ்சம் இருக்க தான் செய்யும். இந்த மாதிரி 3ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால இளைய சகோதரனுக்கு சிறு சிறு இளைய சகோதரனால் சிறு சிறு பிரச்சனைகள். அப்புறம் ஏதாவது எக்ஸாம், கவர்மெண்ட் எக்ஸாமு ஏதாவது எழுதியிருந்தீங்க அப்படின்னா அதில் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இது கிடையாது. இந்த 4ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால தாயால் அனுகூலங்கள், வீடு, வாகனம், வண்டி அந்த மாதிரி வாங்கக்கூடிய நல்ல காலகட்டங்கள் இது. இந்த மாதிரி இப்போ அமையும். அதே மாதிரி தாயால் அனுகூலங்கள், தாய் வழி சொத்துக்கள், தாய் மாமன், தாய் வழி உறவுகள் எல்லாமே உங்களுக்கு இந்த ஆனி மாதத்தில் நல்லாவே இருக்குங்க. ராசிக்கு 5ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கறதுனால குழந்தைகள் மீது கொஞ்சம் கவனமாக இருங்க. குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்குறதுக்கு உண்டான சூழல்கள்லாம் இப்போதைக்கு இல்லை. அதனால் உங்கள் குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் கொஞ்சம் சிறு சிறு பிரச்சனைகளாகவே போகும்.
அதெல்லாம் வந்து கடந்து போக வேண்டியதுதான். 6ஆம் இடத்த குரு பார்க்குறதுனால வேலைகள்லாம் நல்லாவே இருக்குங்க. வேலையில் போன மாதம் வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் இந்த மாதம் விலகக்கூடிய காலகட்டங்கள். இன்னும் ஒரு வருஷம் வந்து குரு வந்து உங்கள் 6ஆம் இடத்தை பார்ப்பார். அதனால் வேலையை பற்றி நீங்கள் வந்து கவலையப்பட தேவையில்லை. வேலை மாற்றணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற மிதுன ராசிக்காரங்க இப்போ வந்து தாராளமாக வந்து வேலை மாற்றம்லாம் பண்ணலாம். ஏதா இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து சுதாரணமாக பண்ணுங்கள். அதே மாதிரி 7ஆம் இடத்தை வந்து சுக்கிரன் புதன் இந்த 2 சுபகிரகங்கள் பார்க்குறதுனால கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமைகள்லாம் நல்லாயிருக்கும். அப்புறம் கூட்டு தொழில் பண்ணுறவங்க அவங்களுக்கு இது சாதகமான சூழலாகவே இருக்கும். 9ஆம் இடத்துல வந்து சனி இருக்கிறார். அதனால வந்து தந்தை ஸ்தானம், பாகியஸ்தானம், தந்தைக்கும் உங்களுக்கும் சிறு பிரச்சனைகள்லாம் இருக்கும். தந்தை வழி சொத்துக்கள் அது மாதிரி வரணும் அப்படி கையெழுத்து போடணும்னா இந்த மாதம் வந்து நீங்கள் வந்து போகாதீங்க. இன்னும் ஒரு 6 மாதம் வந்து தள்ளி போட்டால் நல்லது, பார்த்து செய்யுங்க. 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். தொழில் ஸ்தானத்தில் ராகு இருக்கிறார். சனி செவ்வாய் அவரோட பார்வை பட்டால் தான் ராகு வந்து கெட்டது பண்ணுவார். ஆனால் குரு வீட்டில் இருக்கிற ராகு வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் தொந்தரவு கொடுக்கணும்னா, அதான் நன்மை செய்யலைன்னாலும் தீமை செய்ய மாட்டார். அந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். தொழில் வந்து சுமூகமாக போகக்கூடிய காலகட்டங்கள். செவ்வாய் 11ஆம் இடத்த அதிபதி 11லேயே இருந்தாலும் அவர் வந்து அசுபர். அதனால் லாபங்களை வந்து கொஞ்சம் லாபங்கள் வந்து ஆகா ஓகோன்னு இருக்காது, கொஞ்சம் சுமாராகவே தான் இருக்கும். 12ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால இப்போ வெளிநாட்டு பயணங்கள், வெளிநாடு போகணும், மோட்சஸ்தலங்களுக்கு பெரியவங்க வந்து மோட்சஸ்தலங்களுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்கெல்லாம் கண்டிப்பாக போயிட்டு வர்றதுக்கு இது வந்து சாதகமான சூழ்நிலைகள். அதே மாதிரி மீனராசினியருக்கு 8ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால, 8ஆம் இடத்தை குரு வந்து 9ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்குறதுனால 8-12 சுபத்துவம். அது வந்து இதனால் வெளிமாநிலம், வெளிநாடு இப்போ அரசு அதிகாரிக்கு ரொம்ப நாளாக ட்ரான்ஸ்ஃபர் வேணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க, கேட்டுட்ருப்பீங்க. ரொம்ப நாளாக இழுத்துக்கிட்டு இருந்த அந்த ட்ரான்ஸ்ஃபர்லாம் இப்போ வந்து வெளி மாநிலத்துக்கும் போவீங்க. இளைஞர்கள் வந்து வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கலான்னு நினச்சிக்கிற இளைஞர்கள்லாம் இப்போ வந்து தாராளமாக போக முடியும். இந்த மிதுன ராசிக்காரங்க நம்ம பார்த்தது எல்லாமே கோச்சார பொது பலன்கள் தான். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் வேணும்னா கீழே என் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பர். அதை தொடர்பு கொண்டு துல்லியமான பலன்களை பெற்று நல்லா இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.